ஆரியன் திரைப்பட விமர்சனம். இயக்குனர் பிரவீன் கே இயக்கத்தில் விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிப்பில் வெளிவந்த ஆரியன் ஒரு கொலை மர்மம் மையப்படுத்திய த்ரில்லர் படம். கதை ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதன் நடைமுறையிலும் கொலைகளுக்கான சாய்ந்த நீதி விளக்கத்திலும் படம் தடுமாறுகிறது. ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி படத்தின் வெற்றி அதன் வேட்டைக்காரன் மற்றும் வேட்டைக்குரியவன் இடையிலான சமநிலையிலும் அவர்களுக்கிடையிலான அறிவு போட்டியிலும் இருக்கிறது. இந்த ஆரியன் அதையே நோக்கமாக கொண்டு நாயகன் மற்றும் வில்லனின் அறிவை காட்ட முயற்சிக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த சமநிலையை இது அடைகிறதா? பார்க்கலாம். கதை. அழகர் செல்வராகவன் தனிமையில் வாழும் ஒரு தோல்வியடைந்த எழுத்தாளர். அவர் ஒரு சீரியல் கில்லர் பற்றிய கதையை எழுதப் போகிறார். அதற்காக அவர் ஒரு டெலிவிஷன் ஸ்டுடியோவை கைப்பற்றுகிறார் மற்றும் ஹோஸ்ட் நயனாவிடம் தன்னுடைய 5 நாள் கொலைக்கதை பற்றி பேசுகிறார். அதில் முதல் பலி அங்கேயே இருக்கிறார். இந்த வழக்கை விசாரிப்பது டிசிபி நம்பி. விஷ்ணு விஷால் தனது மனைவி மானசா சௌதரியுடன் விவாகரத்து நிலையில் இருக்கும் போலீஸ் அதிகாரி. அழகர் தன் பலிகளை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து அவர்களின் கொலைகளை முழுமையாக திட்டமிட்டு செய்கிறார். ஆனால் அந்த பலிகளுக்கு ஒருவருக்கும் மற்றவருக்கும் தொடர்பில்லை. இதனால் நம்பிக்கை கிடைக்கும் தடயங்கள் மிகவும் குறைவு. நம்பி அழகரை முந்த முடிகிறானா? அழகர் ஏன் இந்த 5 பேரை தேர்ந்தெடுத்தார்? அவரின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் 2 மணி நேரம் 16 நிமிடங்களுக்குள் வெளியாகிறது. படம் ஒரு காற்றில் மரங்களை எரிக்கும் மனிதனின் நிழல் காட்சியுடன் தொடங்குகிறது. அதன்பின் கதை சென்னை நகரத்துக்கு செல்கிறது. அங்கு அழகர் மற்றும் நம்பி இழையே ஒரு பூனை எலி விளையாட்டு தொடங்குகிறது. பல மர்டர் மிஸ்ட்ரி படங்கள் யார் செய்தார் என்பதில் மையப்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஆரம்பத்தில் அதை விட்டுவிட்டு ஏன் செய்தார், எப்படி செய்தார் என்பதில் கவனம் செலுத்துகிறது. செல்வராகவனின் அழகர் தனது கொலைகள் எப்படி நிகழ்கின்றன என்றை விளக்கும் வரை படம் நம்மை ஈர்க்கிறது. ஆனால் விஷ்ணு விஷாலின் நம்பி களத்தில் நுழைந்ததும் கதை மெதுவாக அபத்தமான பாதையில் செல்கிறது. அழகர் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரமாக இருந்தாலும் அவரது நோக்கம் வெளிப்படும் தருணத்திலேயே அந்த மாயம் முறியடைகிறது. அதே நேரத்தில் நம்பி சமீப காலங்களில் திரையில் தோன்றிய மிக தாழ்ந்த திறமையுள்ள போலீஸ் அதிகாரியாக தோன்றுகிறார். பெரும்பாலான காட்சிகளில் அவர் புதியதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு சிரிப்பூட்டும் காட்சியில் நம்பி மற்றும் அவரது குழு மோர்ச்சுவரியில் இருக்கிறார்கள். டாக்டர் ஒரு பலியின் மரண காரணத்தை சொல்கிறார். அதிலிருந்து 2 வினாடிகளுக்குள் இன்னொரு கதாபாத்திரம் அதையே மீண்டும் நம்பிக்கு சொல்கிறார். இதனால் பார்வையாளர்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறது. இன்னொரு காட்சியில் நம்பி தனது குழுவிடம் நமக்கு 1 மணி நேரம்தான் உள்ளது என்று நினைவூட்டுகிறார். இதை அழகர் முன்பே கூறியிருந்தார். கடைசி மோதலிலும் கூட நம்பி பெரும்பாலும் எதிர்வினையாற்றுபவனாகவே இருக்கிறார். உண்மையில் தனது எதிரியை முந்தி சிந்திக்க முடியவில்லை. இதனால் கதை முழுவதும் அறிவுத்திறன் சமநிலை முற்றிலும் பிழைகிறது. அழகர் தனது பலிகளை கொல்வதற்கு முன் அவர்களின் பெயர்களை வெளியிட்டு போலீசுக்கு 1 மணி நேரம் தருவதாக சொல்லும் ஆரம்ப அமைப்பு மிகவும் வேகமான சுவாரஸ்யமான படமாக மாறும் திறனுடையது. ஆனால் அதற்கு பிறகு வரும் நிகழ்வுகள் மிக குறைந்த தாக்கம் கொண்டவை. மேலும் கொலைகளுக்கான காரணங்கள் மற்றும் அதன் நீதி விளக்கம் கதாபாத்திரங்களின் மற்றும் இயக்கக்குழுவின் நெறிமுறையை சந்தேகிக்க வைக்கிறது. விஷ்ணு விஷால் நடித்த நம்பி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அழகரின் கொலைகளை மகிமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னாலும் அவரையே ஆர்ட் என்று கூறி அழகர் ஒரு ஆர்டிஸ்ட் என்று புகழ்கிறார். கிப்ரானின் பின்னணி இசை அதையும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு முறை அழகர் திரையில் தோன்றும்போதும் ஒரு சூப்பர் ஹீரோ போல இசை ஒலிக்கிறது. ஸ்பாய்லர் அலர்ட். படத்தின் கடைசி பகுதியில்தான் ஆரியன் முற்றிலும் சரிந்து விடுகிறது. செல்வராகவனின் அழகர் தனது கொலைகளை நியாயப்படுத்தி அந்த பலிகள் வாழ்க்கையில் நன்மை செய்ததற்காக மதிக்கப்படவில்லை என்கிறார். இந்த சிந்தனை திரைக்கதை கட்டத்தில் கூட எப்படி தப்பியது என்ற கேள்வி எழுகிறது. மொத்தத்தில் ஆரியன் ஒரு அறிவார்ந்த பூனையெலி த்ரில்லராக இருக்க வேண்டியது. ஆனால் அதன் குழப்பமான செய்திகள் மற்றும் சிதைந்த கதை அமைப்பால் அது முற்றிலும் வீழ்ச்சியடைகிறது. படம் முடிந்த பிறகு பார்வையாளர்கள் கதையின் நெறிமுறையையே கேள்வி எழுப்ப வைக்கிறது.